ஓகே ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டும் என்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ஸோ என்ன கொஷின்ஸ் வந்திருக்கு, அப்கமிங் என்ன வரலாம், ஸோ அதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? தேங்க்யூ. ஃபர்ஸ்ட், கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் யூனிஃபார்ம்லி அண்ட் நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலாஸ் அப்படியே ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. பார்த்தாச்சா? விங்கிறது உங்களுக்கு தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி. யூங்கிறது என்ன? இனிஷியல் வெலாசிட்டி. ஏங்கிறது என்ன? ஆக்சிலரேஷன் உங்களுக்கு தெரியும், ஆக்சிலரேஷன் தெரியும். டிங்கிறது டைம், எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்புறம் இந்த எஸ்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். ஒன் மோர் ஃபார்முலா எஸ்என் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏ பை டூ 2n-1. ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலால எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே எடுத்துக்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த ஆப்ஜெக்ட் வந்து பாருங்களேன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு, ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. அப்போ 0 டைம் வந்து 1 செகண்ட் வச்சுக்கோங்க, டைம் வந்து 2 செகண்ட்ஸ், அப்புறம் 3 செகண்ட்ஸ், அப்புறம் 4 செகண்ட்ஸ். ஸோ ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 2 மீட்டர், அப்புறம் 4 மீட்டர், அப்புறம் 6 மீட்டர், 8 மீட்டர்ஸ். ஸோ இது மேலே டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன், கீழே வந்து டைம் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங்லேருந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு வந்து 2 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 0 to நம்ம என்ன பண்ணுறோம் 1, இங்கே பாருங்கள் 0 to 2 செகண்ட்ஸ் பார்க்க போகிறேன், அப்புறம் 0 to 1 செகண்ட்ஸ் பார்க்க போனேன். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அட் தி எண்ட் ஆஃப் 2 செகண்ட்ஸ் நம்ம கிடச்சிரும். ஆனால் இதுவே எஸ்என்த்து ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக n ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ் போட்டுட்டு எக்ஸாக்ட்லி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் இருந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா, ஆன் த சேம் டைம்ஸ் அட் த இன்ஸ்டன்ட்ல பார்க்கறதுக்கு இந்த ஃபார்முலா. ஓகே, புரியுதா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் போய் பார்க்கலாம். ஓகே ஓகே இப்போ ஆக்சுவலி அந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி எவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கு, எப்படி சால்வ் பண்ணலாம் ஈஸியாக அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், a bullet from a gun is fired on a rectangular wooden block with velocity u. When bullet travels 24 cm through the block along its length horizontally, velocity of bullet becomes u by 3. Then it further penetrates into the block in the same direction before coming to rest exactly at the other end of the block. The total length of the block is option பார்த்துக்கலாம், எல்லாமே in terms of centimeters. ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணலாம், இதை எஸ்ஐ யூனிட்ல கன்வெர்ட் பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சார் பண்ணலாம், ஒரு பிளாக் ஒன்று பார்த்துக்கலாம். இந்த பிளாக்கோட கான்செப்ட் நம்ம என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிளாக் இங்கே ட்ரான் பண்ணுறேன், லிசன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, இது ஒரு உடன் பிளாக். ஏன்னா கான்செப்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ செகண்ட் என்ன சார் போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஒரு புல்லட் வந்து உள்ள என்ட்ரு ஆகுது. ஸோ என்ட்ரு ஆகும்போது அந்த புல்லட்டோட இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சார்? யூ. இங்கே பாருங்க, ரெக்டாங்கிள்ஸ்ல வித் வெலாசிட்டி யூ. when a bullet travels 24 cm through the block along its length horizontally, அப்ப velocity becomes எவ்வளோ ஆச்சு? ஆக்சுவலி ஒரு 24 சென்டிமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிடுச்சு. இங்க பாருங்க, கரெக்டா 24 சென்டிமீட்டர் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ போட்டிருக்கேன்? 24 சென்டிமீட்டர்ஸ். am I correct? இங்க பாருங்க, இதுதான். லிசன் பண்ணுங்க, 24 சென்டிமீட்டர்ஸ். அப்ப S1 ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் இதனுடைய ஃபைனல் வெலாசிட்டி என்ன வந்திருக்கு அப்படின்னா u by 3. Then it further penetrates into the block in the same direction before coming to rest exactly at the other end of the block. The total length of the block is, அப்ப அதர் எண்ட் இங்க வரைக்கும் வந்திருக்கு ரெஸ்ட், அவ்வளவுதான். இங்க வரும்போது அந்த வெலாசிட்டி என்னாச்சு? ரெஸ்ட்டுக்கு வந்திருக்கு. அப்ப வெலாசிட்டி என்னாச்சு? ஈக்குவல் டு 0. அப்ப இதை ரெண்டு கேஸா பிரிக்கிறேன், இது கேஸ் 1, இது கேஸ் 2. இப்ப கேஸ் 1ல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க,
எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதில் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1 டிஸ்டன்ஸ், அதாவது 24 சென்டிமீட்டர். இப்போ இதில் S2 டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, த டோட்டல் லென்த் ஆஃப் த பிளாக் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா, டோட்டல் லென்த் ஆஃப் த பிளாக் எஸ் வச்சுக்கோங்க. எஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம், S1 + S2 போட்டாச்சு. ஸோ S1 நமக்கு தெரியுமா, எஸ் தெரியும், 24 சென்டிமீட்டர் ப்ளஸ் S2 அவ்வளோதான். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1. இல்லைன்னா நமக்கு தெரியாது, S2 மட்டும் தெரியாது, பட் S1 தெரியும். இதுல என்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்னா, ஒன்ஸ் த புல்லட் என்ன பண்ணுது, என்டர் இன்டு த பிளாக். அப்போ உள்ளார வந்து இந்த புல்லட் இப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும். இந்த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ரெண்டு கேஸுமே சேமாக தான் இருக்கும். பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னா, இந்த பிளாக் வந்து சேம் மெட்டீரியல் தான் ரெண்டு கேஸுமே. அதனால ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே சேமாக தான் இருக்கும். அதனால இங்க இருக்கிற டீசரலேஷன் ஏனா இங்கேயும் அது டீசரலேஷன் ஏ தான். கரெக்டா? ஏன் சார் என்ன டீசரலேஷன் போட்டிருக்கீங்க, ஆர் ரிட்டார்டேஷன்ஸ் என்ன ஆகும், டைமை பொறுத்து வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது, சேஞ்ச் ஆகுது தான், பட் டிக்ரீசஸ். அதனால தான் என்ன போட்டிருக்கேன், டீசரலேஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் எதை சூஸ் பண்ணால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ஏ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். கண்டுபிடிச்சிட்டு இந்த கேஸ் 1க்கும் கேஸ் 2க்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரே சிம்பிளான காமன் ஃபார்முலா இங்கே பாருங்க, v² - u² = 2as. ஓகேவா? இப்போ கேஸ் 1 எடுத்துக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். லிசன் பண்ணிக்கோங்க. இங்க இனிஷியல் வெலாசிட்டி u தான், ஃபைனல் வெலாசிட்டி u/3. நான் சொல்றது பார்த்தீங்கன்னா கேஸ் 1க்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். ஓகேவா? இங்க டிஸ்டன்ஸ் S1 = 24 சென்டிமீட்டர்ஸ். அப்போ ஃபார்முலா பாருங்க, அப்படியே எழுதியாச்சு. ஸோ அப்போ u ரீப்ளேஸ்ட் பை என்ன, u தான், ஆனால் v ரீப்ளேஸ்ட் பை என்னது, u/3. u/3 நம்ம என்ன பண்றோம், ஸ்கொயர் பண்றோம். u²/9 - u² = 2a. S1 எவ்வளோமா, × 24. அப்போ இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, மைனஸ் என்ன கிடைக்கும், 8/9 u² = இங்க என்ன சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் × 24, ஸோ 48 × a. ஸோ எனக்கு இதில் என்ன சார் வேணும், ஏ மட்டும்தான் வேணும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏ மைனஸ் வந்து போச்சு பார்த்தீங்களா, ஏன்னா ரிட்டார்டேஷன்ஸ். அப்போ ஏ எடுத்துக்கலாமா, என்ன வந்துடும், அப்போ -8 × u² என்ன இருக்கு பாருங்க, பை என்ன இருக்கு, 48 ஒன்று இருக்கு, அப்புறம் இது கீழே வந்துருச்சு × 9. இது அடிச்சிங்கன்னா என்னது, 6 டைம்ஸ் வந்துருச்சு. அப்போ a = என்ன வந்திருக்கு பாருங்க, -u²/54. இது இப்போ கேஸ் 1 முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா, கேஸ் 2 பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, லிசன், கேஸ் 2. கேஸ் 2ல பாருங்களேன், இங்க வந்து இனிஷியல் வெலாசிட்டி u/3, ஃபைனல் வெலாசிட்டி v எவ்வளோ, 0. அப்படியே டயக்ராம் போட்டுருக்கு. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. போட்ட சேம் ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். இங்க பாருங்க, v² பாருங்க, v² - u² = 2as2. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இது 0 ஆயிடுச்சு. ஓகே, இங்க என்ன பாருங்க, இது u என்ன, u/3. ஸோ அப்போ u²/9 = a வந்து மைனஸ் போட்டுருங்க. ஸோ மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். 2 × எவ்வளோ பாருங்க, u²/54 × s2. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைனஸ்க்கு கேன்சல், 9 அடிச்சிங்க அப்படின்னா இங்கே 6 வந்துடும். கரெக்டாக பாருங்க, இந்த u² கேன்சல் ஆயிடுச்சு. மைனஸும் ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ என்ன சார் வந்து 2 அடிச்சிங்கன்னா இங்கே இருந்தது 3 வந்திருக்கு. அப்போ 1 = s2/3. தர்ஃபோர் இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா s2 = 3 சென்டிமீட்டர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் லென்த் ஆஃப் த பிளாக் கேட்டிருக்காங்களா? ஓகே, அப்போ என்ன சார் பண்ண முடியும், s = s1 + s2 = என்ன போட்டுருங்க பாருங்க, s1 நமக்கு தெரியும் 24 சென்டிமீட்டர் + 3 சென்டிமீட்டர். இப்போ ஆன்சர் என்ன, 27 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்களா, ஸோ டி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். கிளியரா? ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். The ratio of the distances traveled by a freely falling body in the first, second, third and fourth second. ஸோ ஆப்ஷன் பார்த்துட்டீங்களா? ஓகே, அப்போ இது என்ன கான்செப்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஃபாலிங் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரீ ஃபாலிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃப்ரீ ஃபாலிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா
நமக்கு நல்லாவே தெரியும் ஃப்ரீ ஃபாலிங்ல பொறுத்த வரைக்கும் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு என்ன வரும் பிளஸ் ஜின்னு வந்திருக்கும். சரியா? ஓகே, இப்போ இந்த சம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. டயக்ராம்ஸ் நான் ஈஸியாக போட்டேன் பாருங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலாக ஆக்சுவலி இந்த பாடி டிராவல்லையே எத்தனை செகண்ட்ஸ் போயிருக்கு? 4 செகண்ட்ஸ் போயிருக்கு. அப்போ இங்கே வரும்போது இது பாருங்க, இது வந்து 4 செகண்ட்ஸ். இங்கே எவ்வளோ வந்திருக்கு பாருங்க, 3 செகண்ட்ஸ். இந்த டாட் இங்கே வச்சிருக்கேன். இதுக்கு நேரம் இங்கே பாருங்க, இது 2 செகண்ட்ஸ். இங்கே பாருங்க, இது எவ்வளோ வந்திருக்கும்? இப்போ 1 செகண்ட்ஸ். கரெக்டாக பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. இங்கே 1 செகண்ட், 2 செகண்ட், 3 அந்த மாதிரி போடலாம். கரெக்டாக போட்டாச்சு. ஸோ இதுக்கு என்ன சார் யூஸ் பண்ணலாம்? அப்போ வந்து பாருங்க, நீங்களே nth செகண்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். கரெக்டாக, ஏன்னா அந்த இன்ஸ்டன்ட்ல கேட்குறாங்க டிஸ்டன்ஸ். ஐ கரெக்ட். அப்போ நான் என்ன பண்ணுறேன் சார், இதை இந்த டிஸ்டன்ஸை S1 வச்சுக்கலாம், இந்த டிஸ்டன்ஸை S2 வச்சுக்கலாம், இந்த டிஸ்டன்ஸை S3 வச்சுக்கலாம். ஃபுல் டிஸ்டன்ஸை என்ன பண்ணலாம், ஃபுல்லாக இதை S4 வச்சுக்கிட்டேன். கரெக்டாக 4 செகண்ட்ஸில். ஓகே, ஸோ அப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகே, பார்க்கலாமா? இதை வந்துட்டேன், ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு டெசிமேட். ஓகே, ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற காமன் ஃபார்முலா என்ன, அது ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாமா? இங்கே பாருங்க, SN ஈக்குவல் டு U பிளஸ் A/2 இன்ட்டு 2n மைனஸ் 1. இங்கே ஃப்ரீ ஃபாலிங் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஆல்ரெடி, இனிஷியல் வெலாசிட்டி U ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாஸ் நம்ம என்ன பண்ணலாம், லைட் ஆல்டர் பண்ணிடுறேன். அப்போ SN இது 0 ஆயிடுச்சு. அப்போ we can write A ஈக்குவல் டு பிளஸ் G. ஸோ G/2 இன்ட்டு 2n மைனஸ் 1. கரெக்டாக பார்த்தீங்களா? இப்போ என்ன சார் பண்ணி போறீங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ n ஈக்குவல் டு என்ன போடலாம் பாருங்க, n ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ n ஈக்குவல் டு 1 அப்படின்னு போடும்போது நம்ம என்ன எழுதலாம் பாருங்க, S1 ஈக்குவல் டு G அப்படியே வச்சுக்கோங்க, G/2 2 இன்ட்டு 1. அப்போ 2 மைனஸ் 1. அப்போ என்ன எழுதலாம் பாருங்க, இதில் we can write G/2. நெக்ஸ்ட் ஸ்டெப் n ஈக்குவல் டு 2. அப்போ S2 ஈக்குவல் டு என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, அதே G/2 2 இன்ட்டு 2 4. அப்போ என்ன ஆகும், 4 மைனஸ் 1 என்ன வந்திருக்கு நமக்கு, இது 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3 இன்ட்டு G/2. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, S3 கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்போ S3 நமக்கு S3க்கு என்னது, n ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ n ஈக்குவல் டு 3 போட்டிங்க அப்படின்னா 2 என்ன வரும் பாருங்க, G/2 இன்ட்டு 6 மைனஸ் 1 ஈக்குவல் டு 5G/2. கரெக்டா? நெக்ஸ்ட் n ஈக்குவல் டு 4. அப்போ S4 கேட்டிருக்காங்க. S4 போடும்போது என்ன வரும் பாருங்க, G/2 இன்ட்டு 8 மைனஸ் 1. அப்போ என்ன வரும், 7G/2. ஐ மீன் கரெக்ட், 7G/2 வந்திருக்கு. ஸோ S4 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க பாருங்க என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்க, S1 இஸ்டு S2 இஸ்டு S3 இஸ்டு S4 ஈக்குவல் டு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க, இது 1 டைம் இன்டு G/2. ஓகேவா? இங்க பாருங்க, இதை பாருங்க, 1 டைம் இன்டு G/2, 3 டைம் இன்டு G/2, அப்புறம் 5 டைம் இன்டு G/2. லேட்டர் என்ன போட்டிருக்கேன் பாருங்க, 7 டைம் இன்டு G/2. கரெக்டா? அப்போ ரேஷியோ என்ன வரும், 1:1 வந்துருச்சா பாருங்க. அப்புறம் 3 இஸ்டு, தென் லேட்டர் பாருங்க 5:7. கரெக்டா? ஓகே ஓகே, இங்க பாத்தீங்களா? இப்போ பாருங்க, இந்த சம்ம பாருங்க, ரெண்டு சம்மும் ஒரே சம் தான். நல்லா கவனிச்சுங்க பாருங்க. 4 balls are dropped from the top of the tower at intervals of 1 second. The first ball reaches the ground after 4 seconds of dropping. இந்த பாருங்க, ball 1. அப்ப என்ன, இங்க இருந்து டிராப் பண்றாங்க. கரெக்டா 4 செகண்ட்ஸ் கிரவுண்டுக்கு வந்தாச்சு. What are the distances between first and second ball? பாருங்க, first and second ball எவ்வளவு டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. and the third and second, அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் பால், அப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பால். கொஸ்டின் புரியுதா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 1 and 2 கேட்டிருக்காங்க. 1 and 2 பார்க்கும்போது at the end of 4 seconds. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம இந்த சம் என்ன சால்வ் பண்ணுமோ அந்த ரிசல்ட்டை அப்படியே எடுத்து அப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கேஸ். அப்ப என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பால் 1 அண்ட் பால் 2. அப்ப எவ்வளவு செகண்ட்ஸ், அட் தி எண்ட் ஆஃப் என்னது 4 செகண்ட்ஸ். அப்ப என்னது, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், therefore ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பண்றான் அப்படின்னா S4 ஈக்குவல் டு, அதான் கேட்டிருக்காங்க 7. G வந்து என்னன்னா 10 வச்சுக்கலாம். 7 இன்ட்டு 10/2 என்ன வரும் பாருங்க, 5. அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, இதை 35 மீட்டர் வந்துருச்சு. அடுத்தது இங்க பாருங்க, இதான் கேட்டிருக்கேன், வாட் ஆர் த டிஸ்டன்ஸ். இங்க இருக்கு பாருங்க, டிஸ்டன்ஸ் between the
ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பால். இதோ பாருங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பால் அட் தி எண்ட் ஆஃப் 40 செகண்ட்ஸ். அடுத்தது செகண்ட் அண்ட் தேர்டு. இதோ பாருங்க, செகண்ட் அண்ட் தேர்டு கேட்டிருக்காங்களா? இங்க பார்ப்போமா, இந்த செகண்ட் பாலுக்கும் தேர்ட் பாலுக்கும் அட் தி எண்ட் ஆஃப் என்னது 30 செகண்ட்ஸ். அப்ப என்ன வரும் அப்படின்னா, இதுல போடும்போது நம்ம S3 யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப S3 ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, 5 × 10/2 என்ன வரும் பாருங்க, 15. am I correct? 25 வரும், சாரி 25 மீட்டர். அடுத்தது லாஸ்ட் கேஸ், ஃபோர்த் பால்ஸ் கேட்டிருக்காங்க, தேர்ட் அண்ட் ஃபோர்த் பால் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க, தேர்ட் அண்ட் ஃபோர்த் பால் அட் தி எண்ட் ஆஃப் என்னது, அப்ப செகண்ட் வரும். அப்ப என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இதை பாருங்க, தேர்டு கேஸ் பாத்தீங்கன்னா இந்த S2 தி எண்ட் ஆஃப் செகண்ட். அப்ப பாத்தீங்க அப்படின்னா 3 × 10/2 இதை அடிச்சீங்கன்னா 5. அப்ப என்ன வரும், 15 மீட்டர்ஸ் வருது. பாத்தீங்களா, இதுதான். ஸோ அப்போ ரெண்டு சம்மே ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்லை கொஸ்டின் நல்லா நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் ஆர் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாருங்க. அப்போ n = 4, அதே ஃபார்முலா. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் தான் பாருங்க. செகண்ட் எங்க இருக்கு, செகண்ட் பால் 2 அண்ட் பால் 3 கேட்டிருக்காங்க. அப்புறம் பால் 3 அண்ட் பால் 4, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ.